வணக்கம். இதுவரைக்கும் சவுக்கு சங்கர் மேல 9 வழக்குகள் பதிவாயிருக்கு. இப்ப இறுதியா சவுக்கு சங்கர் விஷயத்துல ஒரு வழக்கு பதிவாக போகுது அப்படின்னு செய்திகள்லாம் வெளிய வருது. அதாவது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் டிவேக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்ய போறாங்க அப்படின்ட்டு செய்திகள்லாம் வெளிய வருது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே டிவேக்ல தான் சவுக்கு சங்கர் ஒரு அரசாங்க ஊழியரா லோவர் கிளர்க்கா வேலை செஞ்சார். லோவர் கிளர்க்காக வேலை பார்க்கும்போது தான் டிவேக்ல நடக்கிற அந்த ஆடியோக்கள்லாம் அவர் வெளியே லீக் பண்ணிடுறாரு. ஊழலுக்கு எதிர்க்க நான் புரட்சி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பினது இப்போதுலேருந்து தான். அன்னைக்கு அவர் ஊழலுக்கு எதிர்க்க நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இவர் வேலை பார்த்த அதே டிவேக் இவர் மேலே வழக்கு பதிவு செய்ய போகுது. பொதுவாக இந்த டிவேக் உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அரசு ஊழியர்கள் இல்லாட்டி அரசு சார்ந்த பணிகள்லேருந்து வருமானத்துக்கு அதிகமாக நீங்கள் சொத்து சேர்த்தீங்க அப்படின்னா அந்த அரசு ஊழியர்களுக்கு எதிராக வழக்கு போடுறது, இல்லாட்டி லஞ்சம் வாங்கினாங்க, இல்லாட்டி பினாமிகளை உருவாக்கினாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுற இந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த சட்டப்பூர்வமாக தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த டிவேக் அப்படிங்கிற அமைப்பு உருவாச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் மேலே இது வரைக்கும் ஒரு 9 வழக்கு பதிவாகியிருக்கு. ஆனால் எல்லாமே ரொம்ப பெரிய வழக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் டிவேக் இந்த வழக்கு போட்டாங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்காவது சவுக்கு சங்கர் இந்த டிவேக்குக்கும் இந்த அமலாக்கத்துறைக்கும் மாறி மாறி அவர் அலைய வேண்டியிருக்கும். ஆனால் சவுக்கு சங்கர் இப்போ ஒரு அரசாங்க ஊழியரே இல்லையே, அவர் மேலே டிவேக் ஏன் வழக்கு போடணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. செப்டம்பர் 2022 அரசாங்க ஊழியராக இவரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் இவர் ஒரு அரசாங்க சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருந்தார். இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், 2008 இவர் சஸ்பெண்ட் ஆகிறாரு, 2022 இவர் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்போ 14 வருஷமாக நீங்கள் அரசாங்கத்துக்கு எந்த வேலையும் இவர் செய்யாமல் மாதத்துக்கு சுமார் 40,000 ரூபாய் அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு. 2022 இவர் கைதாகிறப்ப கோர்ட்டு இப்படி எந்த வேலையும் பார்க்காத ஒருத்தருக்கு அரசாங்க சம்பளம் எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் டிஸ்மிஸ் செய்யப்படுறாரு. அப்படின்னா கருத்துரிமை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதா? இந்த கருத்துரிமையை பற்றி பேசுகிறவங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கருத்துரிமை அப்படிங்கிறது இந்த அரசு ஊழியர்களுக்கு விதிகளே வேற. இந்த அரசு ஊழியர்கள் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட இல்லாட்டி துறை சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் போய் பொது வெளியில் ஒரு மீடியாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அரசு ஊழியர்களுக்கு அதுக்கான அதிகாரம்லாம் கிடையவே கிடையாது. அப்படி எல்லாத்துக்கும் மேலே அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா துறை ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் ஒன்றுமே செய்யாமல் அரசாங்க சம்பளத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கதைகளை தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கார். இப்போ வெளியான தகவல்கள் அடிப்படையிலேயே அவர் பினாமிகளை உருவாக்கி ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதுலாம் செய்திகள் வருது. இதனால தான் இப்போ டிவேக் உள்ள நுழைஞ்சு இப்போ வழக்கு பதிவு பண்ண போகுது. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருஷத்துக்கு இவர் 40,000 ரூபா மாத சம்பளம் வாங்கியிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒரு 67 லட்சத்துக்கு இவருக்கு அரசாங்க சம்பளம் கிடைச்சிருக்கு. இந்த 67 லட்சத்தில் இந்த பிடித்தம் மற்ற செலவுகள்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து ஒரு 30 லட்சத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது பல கோடிகளுக்கு இவருக்கு வருமானம் இன்னைக்கு எப்படி வந்துச்சு? இதுதான் முதல் கேள்வி. சரி, சவுக்கு சங்கர் டிஸ்மிஸ் ஆன பிறகு தான் இந்த சொத்துலாம் சேர்க்க ஆரம்பித்தார். அதனால் அவர் அரசாங்க ஊழியராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இப்போ டிவேக் வழக்கு ஏன் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. டிவேக் சட்டத்தின்படி ஒரு அரசு ஊழியர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டாலும் சரி, அவர் ரிட்டையர் ஆனாலும் சரி, ஒரு 5 வருஷத்துக்கு சட்டத்துக்கு புறம்பாக அவர் சொத்து சேர்த்து வச்சா அவங்க கண்காணிக்கப்படுவாங்க. அதனால் 2022 சவுக்கு சங்கர் டிஸ்மிஸ் ஆன பிறகு அவர் இன்னமும் டிவேக்கோடைய தொடர் கண்காணிப்பில் தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த டிவேக் உள்ள வரதுக்கான எல்லா வழிகளும் கிளியர் ஆயிடுச்சு. மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது இந்த டிவேக் வழக்கு பதிவு செஞ்சது முதல் வேலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் பெரிய ஆஃபீஸ் ஒன்று வச்சிருக்காரு. அதுக்கு யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க, மற்ற சொத்து விவரங்கள் இது எல்லாத்தையும் தோண்டி வெளியே கொண்டு வருவாங்க. என் சவுக்கு சங்கரே பல பேட்டிகளில் இந்த ஆஃபீஸ் அமைகிறதுக்கெல்லாம் அவங்க நண்பர்கள் தான், அவருடைய நண்பர்கள் தான் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது டிவேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு உதவி பண்ண நண்பர்கள் எல்லாரையும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. பதிவோட இறுதியாக அந்த மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது டிவேக் அப்படிங்கிறது உள்ள நுழைஞ்சிட்டாலே கருப்பு பணத்தை வெள்ளையா மாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது இங்கே தான் இடி அமலாக்கத்துறை உள்ள நுழையும். அப்படிப்பட்ட கருப்பு பணத்தை சவுக்கு சங்கர் வேற யாருக்காக மாற்றிருந்தாலும் சரி, இல்லை அவருக்காகவே மாற்றிருந்தாலும் சரி, மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை கண்டிப்பாக இதுக்குள்ள நுழைஞ்சு விசாரணையை தொடங்கி வழக்கு பதியும். ஆக மொத்தத்தில் இப்போ சவுக்கு சங்கர் இந்த மத்திய அரசு, இந்த மாநில அரசு அப்படிங்கிற 2 கூண்டுக்குள்ள வசமாக மாட்டியிருக்கிற ஒரு எலி மாதிரி.